மாம்பழம் சின்னத்தை ஒதுக்க கோரி தேர்தல் ஆணையத்திற்கு பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கடிதம் எழுதியிருக்கிறார். பாமகவில் நிறுவனருக்கும் தலைவருக்கும் இடையே கடுமையான மோதல் நிலவி வரக்கூடிய நிலையில் தற்போது பாமகவுடைய மாம்பழம் சின்னத்திற்கு உரிமை கோரி தற்போது இந்த மோதல் என்பது அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்திருக்கிறது. தற்போது தேர்தல் ஆணையத்தை நாடியிருக்கிறார் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ். ஏற்கனவே அன்புமணி இருக்கக்கூடிய பனையூர் அலுவலகத்தை தேர்தல் ஆணையம் அதற்கு கடித பரிமாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் தற்போது இந்த ராமதாசுடைய நகர்வு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இணைகிறாருடைய செய்தியில குணாநிதி விவரம் என்ன? தேவா, அதாவது மாம்பழ சின்னத்தை ஒதுக்க கோரி பாமக நிறுவனர் மற்றும் ராமதாஸ் தற்போது தலைமை தேர்தல் அதிகாரிக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் அதாவது 1989 கட்சியை தொடங்கி தற்போது நான் நடத்தி வருகிறேன். விழுப்புரம், அதாவது தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களில் கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் அதிகமான கட்சி நிர்வாகிகள் தற்போது உள்ளனர் என அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் பல்வேறு சட்டமன்ற, நாடாளுமன்ற, உள்ளாட்சி தேர்தல்களில் மாம்பழம் சின்னத்தில் நாங்கள் போட்டியிட்டுள்ளோம் என்று மருத்துவர் ராமதாஸ் அந்த கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார். மேலும் எங்கள் கட்சி வேட்பாளர்களுக்கான A மற்றும் B ஃபார்மில் நானே கையெழுத்திட்டுள்ளேன் என்றும், தொடர்ந்து எங்கள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட மாம்பழ சின்னம் தற்போது எங்களுக்கு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே மீண்டும் எங்களுக்கு மாம்பழ சின்னம் ஒதுக்க வேண்டும் என அந்த கடிதத்தில் மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தி இருக்கிறார். தொடர்ந்து அதாவது அன்புமணி முழுமையாக கட்சியிலிருந்து அடிப்படை உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் மருத்துவர் ராமதாஸ் நீக்கியிருந்த நிலையில் தொடர்ந்து கட்சியினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் என தொடர்ந்து மருத்துவர் ராமதாஸ் செயல்பட்டு வருகிறார். அந்த அடிப்படையில் சில நாட்களுக்கு முன்பாக மாம்பழ சின்னம் என்பது அன்புமணி தரப்புக்கு ஒதுக்கப்பட்டதாக ஒரு தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மாம்பழ சின்னத்தை தங்களுக்கு வழங்க வேண்டும் என பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தலைமை தேர்தல் அதிகாரிக்கு கடிதம் என்பது எழுதியுள்ளார். தேவா, விரிவான தகவலுக்கு நன்றி குணாநிதி.